பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் ஐயனாளர் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக கட்சியிலிருந்து போய் திமுகவில் சேர்ந்தா, இப்போ உதாரணத்துக்கு மனோஜ் பாண்டியனுக்கு திமுக சீட்டு நிச்சயமாக உறுதியாக இருக்கும். இப்போ அன்வர் ராஜா, மைத்ரேயன், இவங்களுக்கு எல்லாம் இதுக்கு முன்னாடி இப்போ அமைச்சர்களாக இருக்கிற பாதி பேர் அதிமுகவிலிருந்து போனவர்கள் தான். அப்போ திமுகக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு சுணக்கம் இல்லை, ஏதாவது என்னடா காலம் முழுவதும் ஒரு இந்த கட்சிக்காக உழைத்து நமக்கு கிடைக்கல, அங்கே அதிமுகலேருந்து வரவங்களுக்கு பதவி கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அது ஒரு கட்சிக்குள்ளே ஒரு தொய்வு ஏற்படுமா? ரெண்டு விதமான அண்டர்ஸ்டாண்டிங். தலைமையை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ளே வந்திருக்கிறாங்களே, அவங்கள எதிர்த்து திமுகலாம் ஒன்றும் ஜெயிச்சது கிடையாது. அன்வர் ராஜா, பிஹெச் பாண்டியன், மனோஜ் பாண்டியனை எதிர்த்து திமுக ஜெயிச்சது கிடையாது. அதனால் அவங்களுக்கு அதே தூக்கி கொடுக்கறதுனால அவங்க நம்பால் ஆகிட்டுறாங்க. நம்மளுக்கு தான் அது கெயின். அங்கே இருக்கிற கட்சிக்காரனுக்கு என்னன்னா, நம்பாலாக இவர் ஆகிடுறாரு, சம்பாதனைக்கும் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து எல்லாத்துலேயும் வந்துட்டு நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். அதனால அதை தாண்டி பெருசாக அது யார் அப்படிலாம் நினைக்கக்கூடிய அளவுக்கான தமிழ்நாட்டு அரசியல் போயிடுச்சுங்க. நம்ம தான் பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லாருமே. ஜெயலலிதாவால் போடப்பட்டு எல்லாத்தையும் கூட வச்சுக்கிட்டு இருந்த அன்வர் ராஜாவை கேண்டிடேட்டாக போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெல்லியிலேருந்து வந்து சொல்கிறான். இது நடந்துச்சா இல்லையான்றது மட்டும் எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும். நீங்கள் போட்டிங்க, அவங்க போடக்கூடாது, வேற ஒருத்தரை போடுங்க, இல்லை நாங்கள் போட்டுக்கிறோம் எங்களுக்கு கொடுத்துருங்க சீட்டுன்னு கேட்டாங்களா இல்லையா? அதுக்கு அடிப்படைச்சா இல்லையா அதிமுக? அன்னைக்கு அதிமுகனுடைய அடிப்படை கொள்கை செத்து போச்சா இல்லையா? யாரை நிர்ணயிக்கிறது? இங்கே வந்துட்டு பிஜேபி இருக்குது, அவங்களுக்கு 5% ஓட்டு பேங்க் இருக்குது, நம்ம அவளை உதாசீனப்படுத்த முடியாதுனாலும் பரவாயில்ல. அப்படி ஒன்றும் இல்லையே. அது ஒரு 5% கட்சி, நீங்கள் 40% கட்சி. நீங்கள் எப்படி வந்துட்டு அவங்களுக்கு அடி பண்ணுவீங்க? அப்போ அவன் எப்படி உங்களை நம்புவான்? எப்படி இருப்பான் அவங்க கட்சியில்? மூச்சை பிடிச்சி போகிறான். நானுங்க மக்களவையில் சிஏஏவை எதிர்த்தோம், அதே மாதிரி முத்தலாக்கு எதிர்த்தோம். அப்போ இங்கே இருக்கிற முஸ்லீம் ஒத்துக்குவானா உன்னை? ஏன் நீ வானான்னு சொல்கிற? ஏன் பிஜேபி லைன்? அப்போ இங்கே இருக்கிற தமிழர்னால தன்னை எந்த நினைச்சானா? இல்லை, அவுட்டு. இதுதான் அதிமுகனுடைய இந்த செல்வாக்கு தொடர்பான வீக்னஸுக்கு காரணம். இப்போ திமுக இதை பேலன்ஸ் பண்ணுறது தான் இன்னைக்கு மீண்டும் கொஞ்சம் திமுகவில் இருக்கிறவங்களுக்குலாம் கட்சி பதவிகள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கலாமா? மீண்டும் பொன்முடிக்கு வந்து துணை பொதுச் செயலாளர், இவர் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர், அவருக்கு அந்த கட்சிக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அதனால யூத்தை கொண்டாந்துட்டு நிரப்பணும். இப்போ ஓல்டாக இருக்கிறவங்களெல்லாம் அதுக்காக தான் பிள்ளைங்களை கொடுத்து அவங்கள பெருசங்களை வந்துட்டு இறக்குற அந்த வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி செஞ்சு மாற்றிடுவாங்க அவங்க. அதாவது துரைமுருகன் பையனுக்கு ஆமாம் மாவட்ட பொறுப்பாளர். இது ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்கான விஷயம் தான். அந்த திமுகவில் இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம். பழைய திமுகன்றது வேறு எங்கே இருக்குது? அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சு இல்லை எல்லாமே. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டவன், அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவன், இந்த இதில் சிறைக்கு போனவன், எமர்ஜென்சியில் சிறைக்கு போனவன், அவனெல்லாம் இப்போ எங்கே இருக்கான்? எல்லாம் வயசாகி போச்சு. பாமகக்குள்ள அப்பா மகன் அறிக்கை போர் அப்படின்லாம் போனதை தாண்டி இப்போ இன்னைக்கு பாமக எம்எல்ஏ அருள் மீது வந்து சென்ற வாகனத்தின் மீது தாக்குதல் அப்படின்றது வரைக்கும் வந்து நிற்குது. அதுக்கு அவர் நேரடியாகவே குற்றம் சாட்டுறாரு, அன்புமணி தான் இதுக்கு காரணம். ஆமாம். இப்போ அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு மோதல் போக்கு போயிட்டு இருக்குது. இதுக்கு மேலே பாமக என்ன ஆகும்? பாட்டாளி மக்கள் கட்சி, பாட்டாளி அந்த மக்கள் அவங்களுடைய ஒரு உணர்வு, அவங்களுடைய வாழ்நிலை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒருவராக ராமதாஸ் இருந்தார். அன்புமணி வந்துட்டு சொகுசாக வளர்க்கப்பட்டவர். அவர் வளர்ந்து மந்திரியாகி காசு சம்பாரித்து எல்லாம் ஆகி அவர் ஒரு பூஷ்வா, ஒரு முதலாளித்துவ சிந்தனையாளர். அவரை வச்சுக்கிட்டு வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு? கபலீகரம். முதலாளித்துவத்துக்கு என்ன அது? கபலீகரம். புரியுதுங்களா? மெர்ஜர் அண்ட் அக்யூசிஷன் வாங்க, M&Aன்னு. அந்த மாதிரி அவர் எல்லாத்தையும் வந்துட்டு கூட்டி வச்சுக்கிட்டு அவர் கரெக்ட் பண்ணுறாரு. அவருக்கு பின்னாடி பிஜேபி இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பாமக இருக்கக்கூடிய வித்தியாசம் புரிஞ்சுட்டிங்களா? இது ஒரு வன்னிய பெருமக்களினுடைய ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய பாமக இருந்துட்டு பாஜகவுக்கு ஆதரவான அதே மாதிரி ஒரு முதலாளித்துவ சிந்தனையுடைய ஒரு தலைமையை கொண்ட இன்னொரு பாமக உருவாகுது. அதுக்கு நிறைய பேர் போயிட்டாங்க நிர்வாகிகள் மட்டத்தில். இப்படி ஒன்று வந்துடுறதுக்கு பிற்பாடு இதெல்லாம் சகஜம். அவங்களுக்கு சப்போர்ட். இப்போ அன்புமணி எந்த பக்கம்? யாருக்குமே டவுட் இருக்காது. ராமதாஸ் தான் எந்த பக்கம்ன்றது டவுட் வரும். இந்தாண்ட வருவாரா, அந்தாண்ட வருவாரா, விஜயோட போவாரா, இப்படின்னு அவர் மேலே தான் சந்தேகமாக இருக்கும். ஏன்னா அவர் இன்னும் முடிவு எடுக்கல. இவரை பற்றி பாருங்கள், இவர் எதுவுமே சொல்லலை. ஆனால் இவரை வந்துட்டு யார் வந்து சந்திப்பா? இவர் பிஜேபியோட தானே அனுப்பார். முடிஞ்சு போச்சுல்ல. அப்போ இதுதான் பிரச்சனையே. ராமதாஸ் ஐயா பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னா,
அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மிக மூத்த ஒரு உறுப்பினராக இருக்கிற அந்த மணியை வந்துட்டு கௌரவ தலைவராகிட்டு இவரை செயல் தலைவராக்கினது, அதுக்கப்புறம் தலைவராக்கினது தான் தப்பு. அதனுடைய விளைவு தான் எல்லாமே. கட்சி வந்துட்டு ஒரு போராட்டத்திலேருந்து பிறக்குது. ஆனால் அந்த போராட்ட சக்தியெல்லாம் புறப்பட்டு இதோட சம்மந்தப்படாத ஒருத்தனை நீங்கள் தூக்கி நிறுத்துனீங்க அப்படின்னோம்னா அவன் என்ன பண்ணுவான்? அந்த பூஸ்வாசி கேரக்டர் தான் அவர்கிட்ட இருக்குது. அங்கே மேலே போனார், மந்திரி ஆனார், நல்லா ஆயிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணார்? செல்வாக்கு செலுத்த ஆரம்பிச்சார் அவர். இவரும் அவனுக்கு வந்துட்டு புள்ளன்றதை தூக்கி உயரத்தில் உட்கார வச்சார். அப்புறம் அவர் அப்பங்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை அவர் பிடுங்கிட்டார். அவ்வளோதான். அதான் பிரச்சனை ஆகிப்போச்சு. இப்போ திமுக அங்கீகரிக்கிறது வந்து ராமதாஸ் தான் பாமக அப்படின்ற அங்கீகாரத்தை கொடுக்குதுன்னு எடுத்துக்க முடியுமா? ஏன்னா எஸ்ஐஆருக்கு நடத்தக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு அவங்க அழைப்பு விடுக்கிறது ராமதாஸுக்கு மட்டும் தானே கொடுக்குறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ அதன் மூலம் வந்து பாமக என்பது ராமதாஸ் அப்படின்னு இல்லை, அவங்களுக்கு தெரியும் இல்லை இவரால் ஆதரிக்க மாட்டாங்க, இவர் பிஜேபி ஆளு அப்படின்னு தெரியும்ல. அதுக்கப்புறம் நம்ம இதை கொடுத்துட்ருக்கணும். கொடுத்தா இவர் வாங்கி வச்சுக்கிட்டு வேற ஒரு கதை ஒன்று சொல்லுவார். அதானே இப்போ விஜய்க்கு அந்த மாதிரி தானே ஆச்சு. விஜய்க்கு வந்து என்ன, திமுகவோட அந்த ஷேடே படக்கூடாது, அதே நேரத்தில் பிஜேபி எதிர்ப்புன்றதும் ஆகக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு? நீங்கள் ஏன் சட்டமன்றத்தை தீர்மானம் போடுறேன்னு ஒரு பொது காரணத்தை கண்டுபிடிச்சு அவர் ஒதுங்கி நிற்கிறதுக்கான ஒரு வழியை பார்த்துக்கிறாரு. அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இவர் எதாவது சொல்லுவார். அது எதுக்கு? அதனால் விட்டுட்டாங்க. சிறப்பு பொதுக்குழு விஜய் கட்சியில் என்ன மாற்றம் ஏதாவது? கட்சி அப்படின்றத கண்டுகொள்ளாமலே 2 ஆண்டு காலம் முடியக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துருச்சு அந்த கட்சி. அந்த கட்சின்றது ஒரு சரியான ஒரு ஃபார்மேஷனுக்கு வராது தான் கரூரில் ஏற்பட்ட அந்த சம்பவத்துக்கான மூல காரணமாக விஜய் உணர்ந்திருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இன்னையிலேருந்து இந்த டிசம்பர் வரைக்குமான 3 மாத காலம், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3ல் கட்சியினுடைய கட்டமைப்பை முடிஞ்ச அளவுக்கு வலுப்படுத்துவது, அமைப்பது, வலுப்படுத்துவது பண்ணிட்டு அங்கேருந்து பிரச்சாரத்தை தொடங்குறது. ஏன்னா இவர் எல்லா இடத்துக்கும் போகிறது, பிரச்சாரம் பண்ணுறது, வர்றது அது பெருசாக பலன் அடிக்காது. இவர் தான் வந்துட்டு இந்த கட்சியை வச்சு பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் கட்சி அமைப்புகளை முதல்ல ஏற்படுத்தி அதை பலப்படுத்தி, குறிப்பாக பெண்கள் அமைப்பை பலப்படுத்தி, அதன் மூலமாக கிராம அளவிலான பிரச்சார திட்டத்தை வந்துட்டு முடிஞ்சு அது வழியாக கட்சியை பலப்படுத்தலாம், கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போகலாம், அடையாளப்படுத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்படி தான் அவர் போவார்னு நினைக்கிறேன். கூட்டணி அதெல்லாம் பற்றி டிசம்பர் வரைக்கும் வாய திறக்காதீங்க, அது எல்லாம் நம்மளுடைய ப்ரியாரிட்டின்னு அவர் முடிவுக்கு வந்துட்டார். அதனுடைய விளைவு தான் பெசாது இருக்கிறது. இவ்வளோ காலத்துக்கு பெசாது இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். வேண்டாம், இது சிக்கலில் போய் விஜய் வந்துட்டு அவருடைய கொள்கையை, அவரை வந்து தனது கட்சியையும் தன்னையும் கொள்கை ரீதியாக அடையாளப்படுத்திக்கிட்டாரு. ஆன்டி பிஜேபி, ப்ரோ மதச்சார்பின்மை, பெரியார், அம்பேத்கர், அரசியலை பொறுத்த வரைக்கும் தூய்மையான அரசியல், காமராஜர் வழிகாட்டி, புரியுதுங்களா, அண்ணா வழிகாட்டி அப்படின்னு வச்சுட்டு திமுக எதிர்ப்பு அப்படி சொல்லிட்டு அவர் ஊழல் அப்படி சொல்லிட்டு அவர் கிட்டத்தட்ட எல்லாரும் எந்த கட்சியோட கூட்டணி சேர முடியாது. திமுக, அதிமுக, பாஜக உட்பட இதோட சேர முடியாது. காங்கிரஸ் எல்லாம் அது வரவே வருது. காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்காக நினைக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இவருடைய வேலை என்னென்னா கட்சியை கட்டமைச்சு பலப்படுத்திக்கிட்டு இவங்கெல்லாம் ஒரு புதிய ஃபார்மேஷனாக உருவாக்கக்கூடிய கட்சி அல்லது ஒரு குரூப் வந்துட்டு அவரோட சேர்த்து அதன் மூலம் பலப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது டிசம்பருக்கு தான் தெரிய வரும். அதனால் முதல்ல கட்சியை பலப்படுத்து, அதுக்கு போகிறாங்க. இல்லை, இந்த புதிதாக ஒரு ஃபார்மேஷன் யாரை சொல்கிறீங்க? செங்கோட்டையன், ஓபிஎஸ், தினகரன்லாம் சொல்கிறாங்கல்ல ஓப்பனாக விஜயை பற்றி பெருசாக பேசுகிறாங்களே. அப்போ அவங்களுக்கு அங்கே ஒரு திட்டம் இருக்குன்னு தானே அர்த்தம். அவங்களாம் வந்துட்டு அதுக்கு சசிகலா அவனுடைய ஆதரவும் இருக்கும். இவங்களாம் ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட அவங்க தெற்கில் நல்லா வேலை செய்யும். அந்த இது அப்படி போகிற அளவுக்கு பாஜக விட்டுணும் அப்படின்னு நினைக்க முடியுமா? தட் இஸ் கரெக்ட். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், பாஜக இவங்களை எடுத்து வந்துட்டு என்டிஏவை பலப்படுத்துவாங்க. என்டிஏவை பலப்படுத்துகிற அளவுக்கு முடியலை அப்படின்னோம்னா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? பாஜகவுக்கு தன்னை பலப்படுத்திக்கணுன்றது தான் முதல் குறிக்கோள், இன்னொருத்தனை பலப்படுத்துறது இல்லை. ஆனால் இவங்க இருந்தாங்கன்னா தென் மாவட்டத்தில் ஜெயிக்க முடியும் போது இவங்களை விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு ப்ரெஷரை கொடுப்பாங்க எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி ஒத்துக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? அதுக்கு தான் இந்த ஒரு செக் அப்படின்னு பார்க்க முடியுமா? இரட்டை சின்னம் ஒரு செக்கா? எப்படி வேணாலும் கொண்டு வரலாம், அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, எப்படி வேணாலும் பண்ணலாம். கோயம்புத்தூர் அந்த பாலியல் சம்பவத்தில் எல்லா கட்சிகளுமே கண்டனம் தெரிவித்திருக்குது. எல்லா கட்சிகளும் இல்லை, அதிமுக, பிஜேபி, தாவேகா, வைகோ எல்லாரும் கண்டிக்கிறாங்க. அன்புமணி உட்பட போராட்டம் நடத்துறது. ஆமா, போராட்டம் நடத்துறது இவங்க அதிமுகவும் பாஜகவும் இருக்குது. அப்படின்னா இதுல ஒரு வித்தியாசமான இது வந்து பாத்தீங்கன்னா வைகோ, அன்புமணி இவங்க வந்து இந்த போதை பொருட்கள் இதை வந்து ஒரு சமூகமே வந்து சேர்ந்து அதை மாற்றணும் அப்படின்னு வைகோ அறிக்கை கொடுக்குறாரு. அதாவது வெறும் போதைன்றது ஒரு இந்த மது அப்படின்றது மட்டும் எடுத்துக்கிறதா,
இல்லை இந்த போதை மாத்திரைகள், கஞ்சா அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது இருக்கு. ஏன்னா அன்புமணி அறிக்கையில் அது வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. இதற்கு காரணம் இதுதான் அவங்க அப்படின்னும் போது எளிதாக வந்து ஒரு குற்றச்செயல், அந்த குற்றச்செயலுக்கு இதுதான் காரணம் அப்படின்னா அதை எளிதாக கடந்து போயிடுவாங்க அப்படின்றதுக்கான ஒரு விஷயமா முன்னிறுத்தப்படுறதா. செகண்டரி வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையிலேயே வந்து இந்த பெண்கள்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வுன்னு இருக்கணும். அதுவும் குறிப்பாக கல்லூரி பெண்கள், இன்ஜினியரிங் படிச்சிருக்கவங்க, இந்த மாதிரி பெண்கள் தொழில்நுட்பத்தில் கொஞ்சம் சிறந்து விளங்கக்கூடியவங்க. அப்படி இருக்கும்போது இந்த காவலர் ஆப் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு பயன்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு பாதுகாப்பு தன்மையை விரைந்து போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அது பயன்படும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த அவேர்னஸ்லாம் இன்னும் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகாததுக்கு என்ன காரணம்? என்ன இன்னும் பண்ணணும்? போலீஸ் இந்த குற்றச்செயல் நடவடிக்கைகள், அதாவது இந்த வரலாற்று ஆவணங்கள், கிரைம் ரெக்கார்டில் இருக்கக்கூடியவங்களை இன்னும் மானிட்டர் பண்ணக்கூடிய இதை வேகப்படுத்தணுமா? ஏன்னா ஒவ்வொரு சம்பவத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த குற்றவாளி ஏற்கனவே கொலை வழக்குகளில் தொடர்புடையவர், இல்லை 2-3 வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்றது தான் பின்னணியாக வருது. அப்போ இவங்களை மானிட்டர் பண்ணுறதுல எங்கேயாவது முன்னாடி மாதிரி ஒரு தீவிரம் இல்லாமல் போயிடுச்சா? இப்போ காவல்துறையினுடைய ஒர்க்கிங் எஃபிஷியன்சி, அவங்களுடைய செயல்திறமையை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்போதுமே சந்தேகம் இருந்ததில்லை. அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறம் விசாரித்து சரியான ஆளை பிடிச்சி போடுறதுல வந்து 99% தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாகவே செயல்படுது. அரசியல் தலையீடு வரும்போது அவன் தன்னுடைய நிலையை வீக்கன் பண்ணிக்கிறான். அதுதான் எல்லா பிரச்சனைகளையும் ஏற்படுத்துது. இது ஒரு பக்கம். பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா போதையினால் மனநிலை பாதிக்கப்படும் போது தான் பலவீனமான உணர்ச்சிகளுக்கு வந்துட்டு மனிதன் ரொம்ப ஈஸியாக அடிமைப்படுறான், கான்சிக்வன்சஸை பற்றி. அதனால் ஏற்படக்கூடிய எதிர்வினைகளை பற்றி கவலைப்படாமல் ஒருத்தர் ஈடுபடுறது. இப்போ இந்த பசங்க போனாங்க, இந்த 3 பேரும் பெண் மேலே பாலியல் வன்முறையை தொடுத்தாங்க. இப்போ என்னோடய லைஃப் அவுட்டு. பொள்ளாச்சி பாலியல் சம்பவம், லைஃப் அவுட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கிடையாது, சமூகத்தில் மரியாதை கிடையாது. ஒரு நடைபணமாக தான் வந்து சுற்றணும். 15-20 வருஷத்துக்கு அப்புறம் வெளியில் வந்து நடைபணமாக தான் சுற்றணும். முடிஞ்சு போயிடுது. இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு போதை தானே, மனமயக்கம் தானே. அப்போ இந்த மனமயக்கத்தை உருவாக்கக்கூடிய இந்த போதையை ஒழிக்கணும்னு சொல்கிறது நிச்சயமாக நமக்கு தேவை, ரொம்ப அவசியமாக தேவை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே சொல்யூஷன், ஒழி போதை, அவ்வளோதான். இருக்கக்கூடாது. இது 2வது தமிழர் சமூகத்தினுடைய மாண்பை காப்பாற்றுவதற்கான முக்கியமான ஒரு செயல் இது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இது 2. இது 3வது கூறு நீங்கள் சொன்னது வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, இந்த காவல்துறையை உருவாக்கக்கூடிய ஆப்பு எல்லாமே அவங்களுடைய அந்தரங்கம் அப்படின்றத வந்துட்டு அவங்க யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க தயாராக இல்லை. இதில் ஒன்று யாரும் போலீஸ் ஒன்று எங்களை கைட் பண்ண வேணாம் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் கடைசியாக ஏதாவது ஒரு நாய் போச்சுன்னா போலீஸ் அப்படின்றாங்க. அதை முன்னாடியே அறிஞ்சு தான் போலீஸ் வந்து ஆப்பெல்லாம் உருவாக்குது. அதை சிலர் பயன்படுத்துகிறாங்க, பலரும் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. அப்போ போலீஸ் என்ன பண்ண முடியும்? சரி, தமிழ்நாடு அப்படின்றது 1,36,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில். எவ்வளோ டார்க் ஏரியாஸ்லாம் இருக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? எப்படி அந்தந்த இடத்துலலாம் போய்ட்டு போலீஸ் இப்போ கூட ஒருத்தர் கேட்குறாங்க, இன்றைக்கி வந்துட்டு ஐஜியை பார்த்து அந்த இடத்துல ஏன் அவங்களுடைய பேட்ரோலிங் போகலன்னு. ஏர்போர்ட்டுடைய எக்ஸ்பான்ஷனுக்காக இருக்கக்கூடிய ஒரு இடம் காலியாக இருக்குது, புஷ்ஷு. அந்த இடத்துல காரில் இவங்க 2 பேரும் போயிருக்காங்க. அந்த இடத்துல எப்படி பெட்ரோல் போக முடியும்? மட் ரோடுன்னு சொல்கிறாரு அவர். இதை எப்படி ஒரு போலீஸ் வந்துட்டு எப்படி கண்காணிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முழுமையாக இருட்டு அப்படின்றாரு. அந்தாண்ட அந்த செவரை வந்துட்டு தாண்டி போகணும் அப்படின்னு அந்த பொண்ணு தாண்டி போயிடுச்ச, அதுவே எங்களுக்கு தெரியலன்றாரு அவர். அப்புறம் தான் நாங்கள் பார்த்தோம் அப்படின்றாரு விடிச்சோம்னா. அப்போது நம்ம மக்கள் வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக சிந்திக்கிறாங்க. ஒரு காவல்துறை அப்படின்னா ரொம்ப கடினமான பணி அது. கடைசியில் அவர் வராரு, இருக்கிற சிசிடிவி கேமராவில் வந்துட்டு பாதி வந்துட்டு வேலையை செய்யலை, தனியாக இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்றாரு அவர். தொடர்ச்சி விட்டு போகுது. அப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இது வந்துட்டு ஒரு சமூகத்தினுடைய உணர்வு கூட்டிலேருந்து இதை பார்க்கணும். இந்த விஷயத்தை கடற்கரையில் வந்துட்டு நாங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப நேரம் கடற்கரையில் உட்காந்து பேசுவோம் நண்பர்கள்லாம். ஒரு 11 மணி 12 மணி போல் போலீஸ் வந்துட்டு சார் போங்க அப்படின்றாங்க. நாங்கள் உடனே அசைய மாட்டோம். கொஞ்ச நேரம் பார்த்தோன்னா ஏசி வந்துட்டு எங்களை ஒரு 12 மணி போல் அனுப்புவார். எதுக்கு நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்து பேசுறீங்க? இல்லை, நாங்களாம் காலேஜ் மட்டும். அது தெரியுது சார், இவ்வளோ நேரத்துக்கு நாங்கள் எவ்வளோ இப்படி சொல்லுவாங்க. நாங்கள் உணர்ந்து வெரி சாரி, நாங்கள் புறப்படுறோம். உடனே எல்லாரும் பைக்கெல்லாம் எடுத்து நாங்கள் புறப்படுவோம். நம்ம கடற்கரை அனுபவிக்கிற இடத்துல ஒருத்தருக்கும் ஒரு போலீஸார் மானிட்டர் பண்ண முடியாது. அங்கே தான் மற்ற செயல்களாகவும் நடக்குது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஜி ஆஃபீஸ் தான், அது பிரசிடென்சி காலேஜ் தாண்ட நாங்கள் நடுவில் உட்காந்துட்டு அப்படியே கடற்கரையில் இருப்போம். அப்போ அந்த போலீஸினுடைய அந்த சிரமத்தை வந்துட்டு நம்ம ஒரு சமூகம் வந்துட்டு தனது பொது உணர்வுலேருந்து அதை அணுக தவறிச்சுன்னு வச்சுக்கோங்க. போலீஸை குறை சொல்கிறது, அதை வச்சுக்கிட்டு அரசியல் கட்சிகள் ஆட்சியை குறை சொல்லிட்டு போயிடுறது. இது பலன் தராது. நீங்கள் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும், போதை ஒழிக்கப்பட வேண்டியது ஒழிக்கணும். 2வது
இந்த காவல்துறையினுடைய சின்சியாரிட்டியை நீங்கள் நம்பணும். நன்றி சார். மற்றவர்கள்